தமிழ்நாடு முழுக்க அந்த மக்களுக்கான போராட்டத்திற்கான ஆதரவு பெறுகுது. ஆதரவு கொடுக்குறாங்க. எதிர்கட்சிகள், பல இயக்கங்கள் இந்த இந்த மக்களுக்கான போராட்டத்துல இறங்குறதுக்கு, அவங்களோட தோளுக்கு தோழனாக நிற்பதற்கு தயாராகிறாங்க அங்கங்க. 1999 அந்த வருஷத்துல மக்களுக்கான உரிமைக்காகவும் அவர்களுடைய விடுதலைக்காகவும் ஒரு பெரும் போராட்டத்தை செய்யணும்னு பல பேர் ஒண்ணு கூடுறாங்க, திட்டமிட்டு செயல்படுத்துறாங்க. அந்த போராட்டம் நெல்லை ஜங்ஷன் பகுதியில இருந்து ஆட்சியருடைய அலுவலகத்துக்கு போய் கோரிக்கை மனுவை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த போராட்டத்தினுடைய திட்டமாவே இருந்திருக்கு. பேரணியா போயிட்டு என்னோட பிரச்சனையை கோரிக்கையா மாவட்ட கலெக்டர் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். பல இயக்கங்களை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அந்த ஜங்ஷன்ல கூடியிருக்கிறாங்க. அப்படி நெல்லை ஜங்ஷன்ல இருந்து மாவட்ட ஆட்சியரை நோக்கி அந்த மக்கள் பெரும் பேரணியாக நடைபோட ஆரம்பிச்சாங்க. ஆனா அன்றைய நாள் வரலாற்றிலே ஒரு கருப்பு நாளாக மாறப்போகுதுன்னு தெரியாம அந்த பேரணி நடந்துகிட்டு இருக்கு. அந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி முன்னேறி நடந்து கொண்டே இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சுமார் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே அந்த பேரணி காவல்துறையால தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போறதுக்கான எல்லா வழியையும் காவல்துறை அடைச்சு வச்சிருந்திருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல பக்கத்துல இருந்த தாமிரபரணி ஆற்றங்கரையோரமா நடந்து போனா ஒருவேளை அந்த சைடு போனா மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தை பிடிச்சிடலாம்னு அந்த மக்கள் திரள்ல கூட்டமா இருந்தாங்க இல்லையா, அவங்கள ஒரு பகுதி ஆற்றங்கரையோரமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே காவல்துறை என்ன பண்றாங்க, வானத்தை பார்த்து 2 முறை சுடுறாங்க. துப்பாக்கி சட்டம் கேட்ட உடனே அந்த ஆற்றங்கரையோரமா இறங்கின மக்கள் பயந்து போறாங்க. உயிருக்கு பயந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி ஆற்றுல இறங்குறாங்க. கரை ஏறி எப்படியாவது தப்பிச்சிடலான்னு ஆற்றுல இறங்கினவங்க, அப்படி தாமிரபரணி ஆற்றுல இறங்கின அந்த மக்களை நோக்கி கற்களை கொண்டு எரிஞ்சு தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க காவல்துறையினர். அதோட லத்தியாலையும் தொடர்ந்து அந்த மக்களை அடிச்சு காயப்படுத்தி இருக்கிறாங்க. காவல்துறையினுடைய இந்த திடீர் தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு எப்படியாவது நீந்தி மறுகரை போயிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து அந்த மறுகரைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சில மக்கள் அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. ஆனா அந்த பக்கத்துலயும் காவல்துறை சுற்றி வளைத்து கரையேறி வந்தவங்களை மறுபடியும் அடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளியிருக்க. அதாவது சுத்தி வளைச்சு எந்தவித ஆயுதமும் இல்லாம உரிமைக்காக போராடின நிராயுதபாணியா நின்ற சாதாரண மக்கள், அவங்க மேல மனசாட்சியே இல்லாம கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கு காவல்துறை.